நான் இன்னைக்கு கூட ஷில்பா மீட் பண்றதுக்கு சித்தார்த்துக்கே தெரியாம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 o'clock மீட் பண்றோம். ஹாய் ஸ்வீட்ஹார்ட். இங்க வெளில போலாமா? எங்க? I don't know, maybe a drive. எத்தனை மணிக்கு? 4 o'clock. 4 மணிக்கா? பியூட்டி பார்லர் போகணும். நான் இப்போ வீட்டுக்கு வரேன். I'll join you for lunch. What do you say? Okay, sure. I'll see you, darling. Love you, sweetheart. Love you too. Bye. ஷில்பாவை நான் கொலை பண்ண போறேன். ஷில்பாவையா? Love at first sight. Kill at first betrayal. That's what I believe in. அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது my heart skipped a beat. அவளை ரொம்ப பிளான் பண்ணி ஜெயிச்சேன். I think I love her, அப்பா. ஆனா இப்போ என்கிட்டயே போய் சொல்லி அவ மைமாவை பார்க்க போறா. அது துரோகம் தானே? ஒரு கேக் நம்ம சம்பாதிச்சதுல நீ கொஞ்சம் ஹாப்பி சாக்லேட் கேக் 1 kg. கேக்கா? கேக்குது தம்பி. ஹலோ. மஹிமா, சொல்லு. கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. எது வரனாலும் ஃபோன்லயே சொல்லு. எனக்காக வந்து தான் பாரு. என்ன வாய்ஸ்ல ஒரு சேஞ்ச் தெரியுது? ஆமா, வா. சரி. மித்ரன் மஹிமா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறான். அதுக்கு தான் அவளை அங்க கூப்பிட்டுருக்கான். மித்ரன் மஹிமாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே மஹிமாவையும் நான் கொல்லுவேன். தம்பி, அவனுக்கு அந்த வழி தெரியணும்ல. வழி தெரியணும் தம்பி. அதுக்காக அப்பா உங்களோட பேசினாலே எனக்கு ஒரு கிளாரிட்டி வருது. கிளாரிட்டி. I'm able to decide. Thanks for your help. என்ன மன்னிப்பா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பாவை இப்படி பண்ணிட்டீங்களே சார். பண்ணாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? எவ்வளவு முக்கியமான மெடிக்கல் ஸ்கீம் கேலி கொத்தாக்கி இருக்கா. அரசு மேல களங்கம் கற்பிச்சு என்ன திருடன்னு சொல்லி ராஸ்கல். நான் எடுத்த முடிவு இது. கட்சி ஒரு மனதா எடுத்த முடிவு. நான் தனிச்ச முடிவு எடுத்திருந்தா இதை விட பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பேன். இதை விட என்ன சார் பெரிய நடவடிக்கை எடுக்க முடியும்? அநியாயமா அவரை கொலை பண்ணிட்டீங்களே சார். I talk to you later. You go. சார் நீங்கலாம் கேட்டீங்களா? பெரிய நடவடிக்கை எடுப்பேன் இப்பதானே சார் மிரட்டினாரு. நீங்கலாம் பாத்தீங்களா? கட்சி மானத்தை காப்பாத்திட்டீங்க. நான் எப்படா உங்க அப்பனை கொன்னேன்? உண்மையாவே உங்க அப்பா செத்துட்டானா? என்ன சார் நீங்களே கொலை பண்ணிட்டு செத்துட்டானான்னு கேக்குறீங்க? டேய், நான் உங்களை எதிர்த்து 2 வார்த்தை பேசினாருன்றதுக்காக லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டீங்களே சார். கரிகட்டே கிடக்காரு சார். எவனோ சொன்னதை வச்சு ஏன் மேல எவனோ என்ன சார் சொல்றா? லாரிக்கார சொல்றா சார். சிஎம் தான் ஏத்தி கொலை பண்ண சொன்னாரு. சிஎம் தான் கொலை பண்ண என்ன சொன்னாரு. லாரிக்காரன்டா? சார் வேணா இங்க கூட்டு வரேன் சார். நீங்களே கேளுங்க. டேய் செங்கில வரானே நான் எப்படா கொல்லுவேன்? நான் தான் அவனை கட்சியில சேர்த்தேன். நான் தான் எம்எல்ஏ ஆக்கினேன். அவனை நான் தானடா மந்திரி ஆக்கினேன். சொல்றதே கேள்டா. உங்க அப்பாவை நான் கொலை பண்ணலடா. கரெக்ட் சார். நான் தான் கொலை பண்ணேன். என் மேல ஏதோ வாரண்ட் இஷ்யூ பண்றதா சொன்னாங்க. அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொன்னா இஷ்யூ பண்ணிக்கிறீங்களா? கட்சியில இருந்து நீக்க போறதா சொன்னாங்க. எங்க நீக்குங்க. 57 எம்எல்ஏ உன் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நான் சொல்ற பேச்சை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போற? வாரண்ட் எப்படா உங்க அப்பனை நீயே கொன்னுட்டு செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு நிமிஷம் நான் அப்படியே எப்படா? பழக்கம் புரியல? 20 வருஷம் முன்னாடி நீ பண்ண கொலைக்காக நான் ஜெயிலுக்கு போனேன் நினைச்சியா? அப்படித்தானே. நான் தானே கோவப்பட்டு அவனை டேபிள் அடிச்சேன். கண்ணாடி கூட இங்க கட்சிக்காரனை நீ குத்துன அடுத்த நிமிஷமே நான் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டேன். எங்க அப்பாவையும் ஒரு எம்எல்ஏ ஸ்தானத்துல பாத்துட்டேன். ஆனா அந்த நாய் சாகாம உயிரை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் செத்தாதானே நான் நினைச்சது நடக்கும். காலால நானே நசுக்கி கொண்டேன். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணணுங்கிற? எங்க அப்பா இருந்த இடத்துல நான் சொல்ற ஆளை போடு. ஜெனரிக் மெடிசன் பத்தி நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேனோ அதை கவர்மெண்ட் பாலிசியா உடனே ஆக்கு. இனி என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. யாராவது எவிடன்ஸ் வந்தாங்கன்னா முதல்ல இது என்கிட்ட கொண்டு வந்து காட்டு. அப்புறம் எங்க அப்பா பத்தி இது தாறுமாறா பேசினியா? அதை அழிக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு அஸ்திக்கு 21 குண்டு முழங்க
அரசு மரியாதை செய்யணும். டேய், அப்புறம் வேற ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறேன். நான் நல்லது பண்ணுவேன்னு நம்பி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்பறம் நான் துரோகம் பண்ண முடியும்? நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால கூட முடியாது. நாம என்ன உலகமே உங்களை நல்லவர் நினைச்சிட்டு இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், இது நம்ம நாட்டு கண்டுபிடிப்புன்னு தெரிஞ்சா உலகத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் இந்தியாவுக்கு அடிமையா இருக்கும் சார். நீ இந்தியாவுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த இந்தியனுக்கு அடிமையா இருக்கட்டும் நினைக்கிறேன். அவ்வளவுதானே? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? ஆசைப்பட்டு பாரு, எதுவும் தப்பா தெரியாது. இதை நான் நடக்க விட மாட்டேன் சார். எனக்கு வேற ஒரு கெட்ட பழக்கம் இருக்குமா? நீ வெளியே சொல்லாத, உன்னை உயிரோட விட்டுற. அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இதெல்லாம் அநியாயம் சார். நீங்க என்ன கொன்னாலும் சரி, நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டாம விட மாட்டேன் சார். அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பக்கு வச்சா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அந்த மணிமேகலை விஷயம் முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு ஒரு லவர் இருக்கான், அதை நான் பார்க்காம விட்டுருக்கேன். தப்பு பண்ணிட்டா சித்தார்த். அவன் எனக்கு எதிரி இல்ல, எனக்கு எதிர என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்ற ஒரு சம்பளமே வாங்காத வேலைக்காரன். அவ்வளவுதான். பாத்ரூம் பாத்துக்கிறேன்.